life, and I won't look back ever again. Yeah, you ain't see me activated. You better hope that you never see me agitated. I think about my actions, plan them out. Hello buddies, எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன். Once again welcome to நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லியட் பிராண்ட்ல 6.5 பாடி ப்ரொடெக்டர் இல்ல பாடி ஆர்மர் இத பத்தி இன் டெப்த் இன் டீடைல் ரிவ்யூ பார்க்க போறோம். இது நீங்க இந்தியால வாங்கணும்னா எங்க வாங்கலாம்? எந்த ஸ்டோர்லாம் அவேலபிளா இருக்கு சோ தட் நீங்க போய் இத ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இந்தியால வாங்குனா எவ்வளவு பிரைஸ் அண்ட் இது சீப்பா வாங்கணும்னா எங்க வாங்குறது எப்படி வாங்குறது அதை அண்ட் இது ஒரு மல்டி பர்பஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் மற்றதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூர் டு குஜராத் அண்ட் ராஜஸ்தான் சீரீஸில் இந்த பாடி ப்ரொடெக்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் ஹைவே டூரிங், அதை தவிர 2-3 ட்ரெயில் ரைடுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டு நிறைய சேஞ்ச் ஆகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டுக்கு பதிலாக இது வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியன் பிரான்ச்சும் நிறையா பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஎஸ்ஜியாக இருக்கட்டும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ப்ரொடெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஹைவே டூரிங்க்கு யூஸ் பண்ணலாமா, பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது, ஸோ யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லியட் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிராண்டு. இது வந்து மோஸ்ட்லி அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் அதில் வந்து ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லியட் 6.5 பாடி ப்ரொடெக்டர் இது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த டாப் லைன் பாடி ப்ரொடெக்டர். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு இதுதான் ஹையஸ்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்சபிள் பாடி ஆர்மர் டைப் கொடுக்குறாங்க. அண்ட் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்கின்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு எல்போ ஷோல்டர் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது வந்து சிம்பிள் ஈஸி டு யூஸ் தான். இது நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து மேலே இருக்கிற அந்த ஆர்மரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுதான் இன்னர். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ப்ரீத்திங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீதபிள், உங்களுக்கே தெரியும் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரீதபிள் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆர்டர். ஸோ அந்த ஸ்மெல் வர இஷ்யூஸும் இருக்காது, ப்ளஸ் அந்த பாக்டீரியா இஷ்யூ இருக்காது. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி வாஷபிள். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் தட் இதோட பேடிங்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதில் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்போ ப்ரொடெக்ஷன், ஷோல்டர் ப்ரொடெக்ஷன் 2 சைடு கிடச்சிருது. அண்ட் அதை தவிர உங்களுக்கு வந்து ஒரு கிட்னி பெல்ட்டும் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு இந்த லோவர் பார்ட்டும் வந்து ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல்ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலும் அதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. இருக்கிறது வந்து ADF ஏர் டைட் மைக்ரோ ஃபைபர் லெவல் 1 சர்டிஃபைட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பாடிக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆகிடும். ப்ளஸ் சிமிலர்லி உங்களுக்கு ஷோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே ஒரு பிளாஸ்டிக் அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலர்லி அதே லெவல் 1 பாடி ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் திங். அண்ட் அதை தவிர எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இந்த உள்ளே இருக்கிற லெவல் 1 ப்ரொடெக்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஒரு நல்ல விஷயம்னா வெளியே உங்களுக்கு ஒரு அந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ட்ராக் ஆகுதுன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி இல்லை அதுக்குள்ளே இருக்கிற உங்களோட ப்ரொடெக்டர் இருக்குல்ல அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அதே சைடில் உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்னி பெல்ட், இந்த கிட்னி வந்து பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் அட்ஜஸ்டர். ஒன்று ஃபஸ்ட்டு இப்படி, ரெண்டாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும்னா இதை புல் பண்ணி இன்னும் இழுத்து போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து இங்கே கனெக்டடாக இருக்குது. இட்ஸ் ஈஸி டு வேர் அண்ட் ரிமூவ். உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஜிப் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லாக்கும் இருக்குது. ஸோ தட் அந்த ஜிப் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. ஸோ இதுதாங்க இதோட இன்னர் மெட்டீரியல். ஒரு ரொம்பவே லைட் வெயிட்டு, நீங்கள் ஒரு ரைடிங் கியர் போட்டிருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னர் வந்து ஒரு லைனர் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே வந்து ஒரு ஜெர்சி போட்டு அதுக்கு மேலே பாடி ப்ரொடெக்டர் போட்டுக்கலாம். அதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நான் லியட் பிராண்டில் 4.5 ஜெர்சி வாங்கியிருக்கேன். இந்த ஜெர்சிக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜெர்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து ப்ரீதபிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோல்ஸ் இருக்கும், ப்ளஸ் இந்த சைட்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாமே ஃபுல்லாகவே நிறைய ஹோல்ஸ் இருக்குது.
ஸோ காற்று வந்து உள்ளே போயிட்டு வரும். நம்ம லோக்கல் யூஸ் பண்ணுறது பெரிய பிரச்சனைனா அதில் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதில் அந்த ப்ரீதிங் இருக்காது, அதனால் வந்து அது யூஸ்லெஸ். பெஸ்ட் இது மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 4000, ஆனால் நான் வந்து 3000க்கு வாங்கினேன். ஸோ நீங்கள் லீடில் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே ஒரு ப்ரொடெக்டர் போட்ட மாதிரியே ஃபீலாகவே இல்லை. ஸோ நீங்கள் எங்கேயோ ரைடு போகிறீங்கன்னா இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில் பண்ணலாம். எப்போல்லாம் ரைடு இருக்கோ அதை எடுத்து மேலே போட்டுக்கலாம். இட்ஸ் ஈஸி டு யூஸ் அண்ட் ரிமூவ். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் இன்கேஸ் உங்களுக்கு பாடி ப்ரொடெக்டர் வேணால் வெறும் ஷோல்டர் அண்ட் எல்போ ஆர்பன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த லைனர் இருக்குல்ல அதை உள்ளே போட்டு ஜெர்சியை மேலே போட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ப்ரொடெக்டர் வந்து வெளியே இருக்கணும், ஜெர்சிக்கு கொஞ்சம் தெரியணும், கொஞ்சம் ரைடர் மாதிரி நீங்கள் ஒரு லுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் நான் வந்து ப்ரொடெக்டர் உள்ளே போட்டு ஜெர்சி அதுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே வந்து நான் இதை போட்டிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான். இது இப்படி பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இதில் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்னாப் வந்து அட்ஜஸ்டபிள். நீங்கள் எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட், எவ்வளோ லூஸ் வேணுமோ அதில் லூஸ் வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களோட ஷோல்டர் இருக்கும், இது வந்து எவ்வளோ கீழே வேணும், எவ்வளோ மேலே வேணும், எவ்வளோ டைட் வேணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள். அண்ட் அதை தவிர இங்கே இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கலாம், இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ள ஸ்க்ரூ இருக்குது. அது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நெக் பிரேஸ் ரெடி டு யூஸ். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட நெக் பிரேஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதுவும் ப்ளஸ் இந்த மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டு அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அதை லாக் பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள் நெக் பிரேஸ் லாக்கு, இதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நெக் பிரேஸ் கம்பேட்டபிள், அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கும் அண்ட் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவல் 2 ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ப்ளஸ் லெவல் 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ உங்களோட சென்டர் பாடி ப்ரொடெக்டர் இல்லை ஆர்மர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2, எல்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 ப்ரொடெக்டர். இது வந்து ஒரு கம்ப்ளீட் அப்பர் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. ரீசன் என்னென்னா உங்களுக்கு பாருங்கள் கம்ப்ளீட் செஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகுது, கம்ப்ளீட் பேக் ப்ரொடெக்ட் ஆகுது, எல்போ ஷோல்டர் கவர்ட். அதை தவிர உங்களுக்கு இந்த கேப் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாகவே கிட்னி பெல்ட் வந்தது. ஸோ அதுவும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இன்னவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாகவே ப்ரொடெக்டட். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நெக் ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு ஹெவி கிராஷில் காலர் போன் இன்ஜுரி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ப்ராபப்ளி நெக் பிரேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நெக்கும் ப்ளஸ் உங்களோட ஷோல்டரும் சேர்ந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ கமிங் பேக் டு இது எங்கே வாங்கலாம், இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு. நாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபீனிக்ஸ் மோட்டோ கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். நான் அவங்களோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்க வந்து லியட்க்கு ஒரு ஆத்தரைஸ்டு டீலர். அவங்க ஸ்டோர் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி வேர் பண்ணி பார்த்துட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பிளான் பண்ணலாம். என்னோடய ஷர்ட் சைஸ் வந்து 39, நான் வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா லேசி ஆஸ் பைக்கர்ஸ் அப்படின்னு லேப்ஸோ அப்படின்னு ஒரு ஆன்லைன் சைட் இருக்குது. அவங்களும் ஆத்தரைஸ் டீலர் தான். அவங்க வந்து மும்பையில் இருக்காங்க. நீங்கள் அவங்க த்ரூவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்சு ரிட்டர்ன் அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000ங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் அஃபிஷியலாக வாங்கணும், வித் வாரண்ட்டி வாங்கணும்னா நீங்கள் 35,000 கொடுத்து இந்தியாவில் வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஜெர்மனியில் இருக்கார். யூரோப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அவர் மூலிமா நான் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் மூலிமா வர வச்சேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 27,000 ஆச்சுங்க. ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் வந்து அங்கே வாங்கினேன். ப்ளஸ் அங்கே ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ராப்பர் சீசன் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா 22,000-23,000 கிடைக்கும். பட் அவர் வர டைமுக்கும் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 இருந்தது. என்கிட்ட ஆப்ஷன் இல்லை. ஸோ வாங்கணும் இல்லைனா பிங்கிலிக்கா பிலாப்பி தான். ஸோ அதனால் என்ன பண்ணேன், 27,000 ஸ்டில் அ குட் டீல். ஏன்னா 35 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் அவர்கிட்ட வாங்கிட்டேன். அண்ட் இதை நீங்கள் எடுத்துன்னு வரது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம ட்ரோனில் எடுத்துகிட்டோம்னா நிறைய லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்களோட பேக்லேயோ இல்லை ஹேண்ட் பேக்லேயோ எதில் வேணால் போட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்துடலாம்.
ஸோ இதுதான் கைஸ் லியட் 6.5 உங்களோட கம்ப்ளீட் செட்டப். நீங்கள் இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ரொடெக்டர் வேணாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைனா இந்த ப்ரொடெக்டர் மட்டும் இன்னரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொடெக்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டையுமே நீங்கள் ஜெர்சி உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டைலாக அதை உள்ள இன்னரு மேலே ஜெர்சி அதுக்கு மேலே இது. அப்படி இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் சம்மர் சைடில் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஜெர்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இன்னர் லைனரும் இது மட்டும் போட்டுக்கலாம். ஒரே பிரச்சனைனா உங்களுக்கு எல்போலையும் அண்டர் ஆர்ம்லேயும் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஒரு குயிக் வியூ, ஒரு பேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குயிக்காக காட்டிடுறேன். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கிரேகா T18 தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ராஜஸ்தான் ட்ரிப்பில் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா வந்தது, இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது டைட்டாக இருக்கும், இது டைட்டாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் வருது. அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் பேக்கில் லக்கேஜ் அதிகமாக இருக்குது அண்ட் இந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் இந்த நெஞ்சில் ஒரு எரிச்சல் மாதிரி வந்தது. ஓகே, அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கே போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஆர்மரோடு சேர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பேக் யூஸ் பண்ணிங்க, கொஞ்சம் லக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா பாடி வந்து ஒரு மாதிரி க்ரஷ் ஆகிறதுனால உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு பர்னிங் இஷ்யூஸ் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் பெருசாக லக்கேஜ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹைட்ரேஷன் பேக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயில் ரைடுக்கெலாம் இந்த மாதிரி தான் இந்த ஹைட்ரேஷன் பேக்கை யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து வெறும் வாட்டர் மட்டும் தான் இருந்தது. அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த செட்டப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய பேக் யூஸ் பண்ணீங்க லாங் ட்ரிப்பில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளம் வருங்க. அதை மட்டும் பார்த்துக்கிங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை டூரிங்காக வந்து இந்த மாதிரி ஒரு MX ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணுறோம், அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் இதை வாங்கணும், ஏன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது, இதை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் வாங்கினேன் அப்படின்னு தோணுது. 30,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரைடிங் செட்டு, அதாவது ஜாக்கெட் அண்ட் பேண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். ஒரு ஹை லெவல் ஒரு நல்ல பிராண்டே வாங்கணுன்னா கூட. பட் இதில் வந்து நம்ம இந்த பாடி ப்ரொடெக்ட் மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ டூரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெங்களூர் டு ராஜஸ்தான் யூஸ் பண்ணேன். ஸோ எப்போல்லாம் நான் ஹைவேல ஓட்டணுன்னா எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க, பயமாக இருந்தது. ரீசன் என்னென்னா இதில் வந்து அந்த அப்ரீஷன் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு 100 km ஸ்பீடுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் ட்ராக் ஆவீங்க, ரோடில் வந்து அந்த தேய்ச்சின்னு போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நம்மளோட ஜெர்சியோ இல்லை இந்த உள்ளகிற மெட்டீரியலோ அவ்வளோ அந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணாது. ப்ளஸ் உங்களோட இந்த எல்போ ப்ரொடெக்டர் ஜஸ்ட் இன் கேஸ் மூவ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக, இல்லை இந்த இடத்துல இது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ மேஜர் இன்ஜுரிஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ பிராண்டாக இருக்கட்டும் ப்ளஸ் நானாக இருக்கட்டும், நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் ஒரு 60-70 km ஓட்டுறீங்க ஓகேனா, திட்ஸ் வெல் அண்ட் குட், இட்ஸ் வெரி வெல் டெஸ்டட். ஏன்னா லியட் வந்து ஒரு பெரிய பிராண்டு, ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டூரிங் ஹைவே யூஸ் பண்ணுறீங்க, 120க்கு மேலே ஸ்பீடு ஓட்டுவீங்க அப்படின்னா இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ பிளான் பண்ணி வாங்குங்க. இது பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு நினச்சின்னு வாங்காதீங்க, அது ஒன்று. ப்ளஸ் உங்களுக்கு இதிலே ஒரு சீப்பர் ஆப்ஷன் வேணும்னா உங்களுக்கு ரைனாக்ஸில் ஆப்ஷன் இருக்குது, டிஎஸ்ஜிலேயும் ஆப்ஷன் இருக்குது. டிஎஸ்ஜியில் இன்னொரு பெட்டர் விஷயம் என்னென்னா அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஜாக்கெட்டும் தராங்க. ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். பேசிக் இன்கேஸ் நீங்கள் லியட் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு 600D மெட்டீரியல் வந்து ஏதாவது இல்லை 600D இல்லை 1000D மெட்டீரியல் ஏதாவது இருக்கிற மாதிரி ஒன்று மேலே வாங்கிட்டிங்கன்னா இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து உங்களை ஒரு அந்த அப்ரீஷனில் வரும்போது அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஆல்ரைட், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மான்சூன் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. சொட்ட மலை, ஹெவி மலையில் கம்ப்ளீட்டாக போயிட்டு கம்ப்ளீட்டாக இங்கேருந்து வர போகிறோம், பெங்களூர் டு மகாராஷ்டிரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டோ விலாகிங் செட்டப் கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிரேகாவில் வந்து T18 பேக் அது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். ஸோ எப்படி ஒரு மலையில் நீங்கள் விலாக் பண்ணின்னு போகலாம், என்னென்னலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி யூஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, விலாகிங் மட்டும் விட போகிறதில்ல, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்ஸ் a lot guys ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then signing off, உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி. பை guys.